எக்கோ என்னடா கட்சி எதுவும் ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம்ல. ஆமா, நான் கூட நீ கத்த பார்த்து எங்கேயோ கட்சி ஏதாவது ஆரம்பிச்சிட்டியா, கொடியேற்றதான் அக்காவை கூப்பிடுறியான்னு பார்த்தேன். அக்கா கட்சி இப்ப எல்லாரும் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்கக்கா. அதனாலதான் கேக்குறேன் நானும். நீயும் அண்ணாமலை சார் மாதிரி எதனா அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல ஆரம்பிச்சிட்டியான்னு பாக்குறேன். அவர் பாஜக இருந்து விலகிட்டாராமே. விலகிட்டாருன்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. ஒருவேளை அந்த பிம்பம் வந்து அங்கே நிழல் வந்து பாஜக அங்கதான், பேரு தான் வந்து வேற. ஏன்னா பாஜகவால தமிழ்நாட்டுல வந்து கால் ஊன்ற முடியல இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அண்ணாமலை வந்து புதுசா ஒரு கட்சி தொடங்க வச்சு அது மூலமா பின்வாசல் வழியா உள்ள வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா தாமரை வந்து ஹைகோர்ட்ல கூட மலராது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனா எப்படியோ தெரியல, இந்த வாட்டி ஊட்டியில ஒரு பாஜக வேட்பாளர் வந்துட்டாரு. அதான் அவருக்கு பேச்சு துணை கூட யாரும் இல்ல. ஊட்டியில ஜெயிச்சிட்டாங்களே பிஜேபி என்ன. அதனால இனிமே நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து தாமரை மலராதுன்னு சொல்லிட முடியாது, மலர்ந்துடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ இப்ப டைரக்டா வந்தா முடியாது, அதனால அப்படியே வேற பேரு வைப்போம். அப்ப பூவை வந்து பூவுன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம் இல்லையா, சொல்லலாம். அந்த மாதிரி இப்ப இவர்கள் வந்து பாஜகன்ற கட்சிக்கு வேற மாற்று பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களை யூஸ் பண்ணி இப்படி எப்படியே தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி அவங்க செய்யறாங்க. புஷ்பா ஃப்ளவர் நினைச்சியா ஃபயர் அந்த மாதிரி. சோ இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஃபர்ஸ்ட் இயக்கம் தான் இது, மக்கள் இயக்கம் தான். ஆக்சுவலி அது ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே 17 லட்சம் 18 லட்சம் பேர்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்காரு, ட்ரில்லியன் வந்துரும் போல, அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. விஜய் அண்ணாவுக்கே டஃப் கொடுப்பாரு போல. அதுதான் பாயிண்ட் எடுக்கணும்னு நினைச்சேன். விஜய் அண்ணாவுக்கே டஃப் கொடுக்குறாரு. ஏன்னா விஜய் அண்ணா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நடிகரு, டான்சரு, எப்படி சொல்லிக்கிட்டே போலாம், பாடகரு. ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. விஜய் அவர்கள் வந்து கல்லூரி படிப்பையே முடிக்கல தானே. அண்ணா கல்லூரி படிப்பை முடிச்சானே முடிக்கலட்டானே, அவருக்கு ஆளுமை திறமை இருக்கு. அதாவது எங்க அண்ணனுக்கு ஃபேஸ் வேல்யூ தெரியுமா, அவர் வந்து நின்னாலே அங்க வந்து என்ன வேணாலும் சொல்லுங்க, அந்த ஆளுமை திறமை கொஞ்சம் வேண்டாம், நம்ம மக்கள் நிர்வாக திறமைன்னு சொல்ல வேண்டாம். ஏன் அது இருக்கிறதுனால அவர் பார்த்த உடனே ஒரு கம்பீரம், ஒரு லுக்கு, அந்த ஒரு மாஸ், அதை பார்த்துதான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டிகிரி வாங்கல, படிப்பை பாதிலே விட்டாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் அப்படி கிடையாது. அவங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்க ஐபிஎஸ் படிச்சவங்க. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, காமராஜ் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து, தயவு செஞ்சு நீ உதாரணமே வேண்டாம்டா, என்னால ஏத்துக்க முடியாதுடா. நான் மட்டும் இல்லடா, மக்களாலுமே காமராஜர் ஐயா வந்து பொற்கால ஆட்சி கொடுத்தவரு, கர்ம வீரர் அவரு. அவரு கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதடா தம்பி. கல்விக்கண் திறந்த காமராஜர் உனக்கு தெரியும் தானே. அக்காவை விட்டுடா தம்பி. இல்ல, கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள். ஓகே, அதனால அதே மாதிரி எங்க அண்ணனும் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாரு. காமராஜர் அவர்கள் வந்து எவ்வளவு நல்லாட்சியை கொடுத்தாரோ, எப்படி பொற்கால ஆட்சியை கொடுத்தாரோ, அதே ஆட்சியை விஜய் அண்ணன் அவர்களுமே கொடுப்பாரு. காமராஜர் அவர்கள் ரீல்ஸ், காமராஜர் அவர்கள் வந்து கர்ம வீரர், விஜய் அண்ணா ரீல்ஸ் வீரர். அவர் வந்து கல்வி கண் திறந்தாரு, இவர் வந்து மொபைல் கண் திறந்து ரீல்ஸ் பார்க்க வைப்பாரு. அவர் பொற்கால ஆட்சி, இவங்க ரீல்ஸ் கால ஆட்சி, அவ்வளவுதான். இப்ப என்ன தேவை நமக்கு வாழ்க்கையில? ரீல்ஸ் இருந்தா சம்பாதிக்கலாம். ஏன்னா எல்லாருமே யூடியூப் சேனல் தொடங்கி அந்த ரீல்ஸ்மே பார்க்க முடியலையாமே, பவர் கட் ஆகுதான், சார்ஜ் போட முடியலையா, நிறைய இஷ்யூ வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணத்தை தான் சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? தமிழக கட்சி கழகம் சார்பில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? டிஎம்கே தான் காரணம். அவங்கதான் வந்து சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போறாங்களா? இல்ல, உனக்கு தெரியாதா? அங்க வேலை பாக்குறவங்க அந்த கட்சிக்காரங்க தான். சரி, சோ அதனால மெயிலிடம் சொல்லி இவங்க ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஓ, தயவு செஞ்சு இப்பெல்லாம் சொல்லாதடா, போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ அவங்க இந்த மாதிரி தான் சொல்லி இப்ப அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த எம்எல்ஏ சொன்னாங்கல்ல, அதுதான் நானும் சொல்றேன். அந்த எம்எல்ஏ தான் மன்னிப்பு கேட்டாவணும், இல்ல ஆதாரத்தோட நிரூபிங்கன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, இப்போ வந்து நான் யார சொல்றதை நம்புவேன்? நான் தமிழக கட்சி கழகம் ஆட்சியில இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்பியாகணும். அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, நீங்க நம்புறீங்க, நம்ம அதுல இருந்து வெளில வந்துடலாம். இப்ப அண்ணாமலை அவர்கள் அவங்க கிட்ட வரலாம். இவர் வந்து ஃபுல்லா வந்து படிச்சவரு, அரசியல் தெரிஞ்சவர்னே நம்ம வந்து சொல்லலாம். நீ அந்த லிஸ்ட்டுக்கு வரியா? அப்போ சரி, நானும் பாக்குறேன். நீ சொன்ன மாதிரி எங்க அண்ணன் வந்து கொஞ்சம் படிப்பை பாத்துல நிப்பாட்டிட்டாருதான். இப்போ நீ சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் அறிவு இருக்கு. அண்ணனுக்கு வந்து அரசியல் அறிவு இது வரைக்கும் இருந்த மாதிரி தெரியல. எப்படி சொல்ற? அவர் தான் கத்துட்டு இருக்காரு. கத்துக்கிட்டு பண்றதுக்கு இது என்ன பள்ளியிடம் போறோம், ஒரே நல்லா கத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக ஃபெயில் ஆயிட்டா தமிழ்நாடுல ஃபெயில் ஆயிடும், மக்கள்ல ஃபெயில் ஆயிடுவாங்க, வளர்ச்சியில பின்னோக்கி போயிடக்கூடாதுல்ல. ஏன்னா அந்த ஜிடிபி வளர்ச்சியை வந்து டபுள் டிஜிட் கொண்டு வந்திருக்காங்க திமுக ஆட்சியில. அது மட்டும் இல்லாம கப்பல் கட்டுற தளம் அது ஒண்ணு, போர் விமானங்கள் தயாரிக்கிறதுக்கான டெண்டர் எல்லாம் வந்து முதலீடை ஈர்த்து கொண்டு வந்திருக்காங்க முக ஸ்டாலின் அவர்கள். படிப்பை முன் மாநிலமா கொண்டு வந்திருக்காரு படிப்புல. அது எவ்வளவு டிஎம்கேல பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 கோடி முதலீடு, 29 கோடி முதலீடு எல்லாம் ஆந்திரா பக்கம் போயிட்டு இருக்கு.
இருக்கு. இப்ப அமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் போட்டாங்க இல்லையா, கீர்த்தனா அவர்கள் இங்கிலீஷ்ல பேசி கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கார்ப்பரேட் பாணியில அவங்க ரீல்ஸ் போட்டாங்க இல்லையா, அவங்க இதுக்கு என்ன வரைக்கும் வாய் திறக்கல. ஏன் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க கையெழுத்து போட்ட அந்த இது இப்ப ஆந்திரா பக்கம் ஏன் போனுச்சுன்னு அமைச்சரும் சொல்லல, முதல் அமைச்சரும் வந்து சொல்லல அப்படின்றது ஒரு பெரிய இதுவா இருக்கு. அவங்க கீர்த்தனா வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டாங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்க தெரியுமா, ரீல்ஸ் தானே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரும்போது அப்ப வந்து பேசவே எனக்கு வந்து உரிமை தரல, என்னால பேச முடியல. இப்ப டைம் இருக்குல்ல, இப்ப உங்க ஆட்சி நடக்குது, இப்ப பேச உரிமை இருக்குல்ல, இப்ப நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னா பேச மாட்டேங்கிறீங்களே, நான் நியாயம் அக்கா அவர்களே. எங்க அண்ணனோட ஸ்பீச் கேட்டிருக்கியா, மாசா இருக்கும்ல. யாரோட ஸ்பீச்? எங்க அண்ணன் விஜய். ஸ்கிரிப்ட் ரைட்டர் அந்த மாதிரி எழுதி கொடுக்குறாங்கப்பா, அப்ப மாசா தானப்பா இருக்கும். அப்படி இல்ல, இப்போ எங்க அண்ணா வந்து சினிமாவோட நிறைய நடிச்சுட்டாரு, அவர் ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்து தான் டைலாக் பேசுவாரு. ஓகே ஓகே, டைலாக் டெலிவரி எப்படி இருக்குன்னு கேட்கணும். நீங்க வந்து இது பேசக்கூடாது, எங்க அண்ணன் ஸ்பீச்னு சொல்லக்கூடாது, எங்க அண்ணனுடைய டைலாக் டெலிவரி எப்படி இருக்கு அப்படின்றதான் நீங்க வந்து கேட்கணும். எல்லாருமே பேப்பர் வச்சு தான் பேசுவாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பரே இருக்காது அவருக்கு, 1/2 மணி நேரம் அசால்ட்டா அவர் வந்து பேசுவாரு. என்னதான் ஒரு பாஜகவுல இருந்தாலும் அந்த கொள்கை அந்த இதை வந்து தீவிரமா அவர் வந்து கடைபிடிப்பாரு, அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாரு அவரு. சரி, இப்போ நான் போட்டிக்கு வரேன் பாரு, என்கிட்ட நீ மோதவே முடியாது. அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு காலமா அரசியல் இருக்காங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக இருக்கலாம், தாண்டியும் இருக்கலாம், கூடவே இருக்கும். எங்க அண்ணன் வந்து இப்போ தான் 1 வருஷம் கூட ஆக போகுது. 2 வருஷம் ஆயிடுச்சு. வந்த உடனே ஆட்சி பிடிச்சாரா? அதுக்கு எத்தனை பேர் உயிர் வந்து காவு வாங்கினாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆட்சி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு கவர்ச்சி மத்த யார்கிட்ட இருக்கா? தமிழ்நாட்டுக்கு தேவையானது கவர்ச்சி இல்ல, வளர்ச்சி. அண்ணாமலை அவர்கள் கவர்ச்சியை நம்பி வரல, வளர்ச்சியை நம்பி வந்திருக்காரு. கவர்ச்சின்னு சொல்றது எங்க அண்ணனோட ஒரு முக அமைப்பு, அவரோட ஈர்ப்பு, இதெல்லாம் சொல்றேன் நானு. அதான்ப்பா சொல்றேன், நம்ம தியேட்டர்ல போய் 300 ரூபாய் பணம் கொடுத்து படம் பாக்குறோம்னா கவர்ச்சி வேணும். நம்ம ஒரு நாட்டுல வாழ்றோம் அப்படின்னா அதுக்கு வளர்ச்சி தான் வேணும். பேசுங்க. இரு, அடுத்து நான் பேசுறேன். இரு, இப்போ எல்லாருமே அதுக்குள்ள ரீல்ஸ் பார்க்க போயிட்டா நானும் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன். இல்ல நான் சொல்றேன் கேளு. எல்லாருமே பத்திரிகையாளரை சந்திப்பாங்க. எங்க அண்ணன் புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அதாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது சட்டம் கிடையாது. தோணுச்சுன்னா சந்திக்கலாம், தோணலாட்டா சந்திக்க வேண்டாம். அதாவது இருந்தா சந்திக்கலாம், ஸ்கிரிப்ட் இல்லைன்னா சந்திக்க முடியாது. ஏன்னா பத்திரிகையாளர்கள் வந்து மக்களுடைய பிரதிநிதி, மக்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து ஊடகத்துறை கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் தெரியணும்ல, தெரியாது. எங்க அண்ணன் வந்து டைரக்டா மக்கள்கிட்ட பேசுவாரு. எதுக்காக தேவையில்லாம எப்படி 5000 பேரை கூப்பிட்டு வச்சு QR கோடு கொடுத்தா? எங்க அண்ணன் வந்தா எவ்வளவு கூட்டம் வருதுன்னு தெரியும்ல. அதனாலதான் பார்த்தோமே, கரூர்ல பார்த்தோம், நிறைய இடங்கள்ல பார்த்தோம். கரூர் சம்பவத்தை மட்டும் பேசக்கூடாது. எங்க அண்ணனுக்கு வந்து இப்போ வரைக்கும் கூட்டம் வரதான் செய்யுது. ஆமா, நடிகன் யாருக்காக இருந்தாலும் கூட்டம் வரதான் செய்யும், உங்களுக்கு அது தெரியல. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்னைக்காவது பத்திரிகையாளர்களை பார்த்தோ இல்ல பிரஸ்காரவங்களை பார்த்தோ வந்து ஓடி இருக்காரா? கண்டிப்பா ஓடினது கிடையாது. டீல் செய்வாரு, அவங்க கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் அவர் வந்து டீல் செய்வாரு. ஓகே ஓகே, ஏதோ ஒன்று சொல்றேன். அடுத்து வந்து எங்க அண்ணனை பத்தி என்ன சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. எங்க அண்ணன் அப்படின்னு சொன்னாலே போதுங்க, எல்லாரும் தானா வந்துருவாங்க. ஆனா அவர் எங்கேயுமே போகலையே. இப்ப ஒரு 40 பேர் 41 பேர் இறந்தாங்க கரூர்ல, அந்த தொண்டர்கள் வீட்டுக்கு கூட அவர் போயிட்டு ஆறுதல் தெரிவிக்கல. எங்க அண்ணன் அந்த இடத்துக்கு போயிருந்தா பிரச்சனை வேற மாதிரி ஆயிருக்கும். திருச்செந்தூர் போனாரு இல்ல, அங்க பிரச்சனை எதுவுமே வரலையே. கரூருக்கு இவர் பாதுகாப்பு கொடுத்தாங்க, இப்ப பாதுகாப்பு அதே பாதுகாப்பு. ஏன்னா திருச்செந்தூர் போறப்ப அவர் முதல்வர் கிடையாது. ஆமா, அப்போ வந்து என்னன்னா அப்போ அவர் தனியா போறாரு அப்படிங்கறதுனால இப்பயும் அவர் தனியா போயிருந்தார். நைட்டா மாறு வேஷத்துல அவங்க கட்சிகள் எம்எல்ஏக்களா சுத்துறாங்களே மாறு வேஷத்துல. நீங்க சும்மா போனாலே யாருக்கும் தெரியாது, எதுக்கு மாறு வேஷத்துல போறீங்கன்ற மாதிரி அந்த கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் வந்து. ஆமா, மாறு வேஷத்துல போனதா இவர் வந்து அமைச்சர் எம்எல்ஏ அப்படிங்கிறது தெரியாது. நார்மலா போனாலே தெரியாது. எல்லாம் என்ன கட்சி வேட்பாளருடைய மூஞ்ச பார்த்தா ஓட்டு போட்டாங்க, ஒரே சின்னத்துக்கு தானே போட்டாங்க. கண்டிப்பா அது மறுக்க முடியாது. அந்த கவர்ச்சி தான் அண்ணாமலை அவர்கள்ட்ட கிடையாது. ஒரு பாஜகன்றது வெறும் நோட்டா, அந்த கட்சிக்கு வந்து நோட்டா தான், அதையே தாண்டாது ஓட்டு. 800 ஓட்டு தான் வந்திருக்கும். நோட்டாவுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு 10,000க்கு மேல ஓட்டு வந்திருக்கும். பாஜகவுக்கு 800 ஓட்டு தான் வந்திருக்கு. அதை மாத்தி ஒரு ஸ்டெப்பு மேல கொண்டு வந்தவர். தமிழ்நாட்டுல பாஜகன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணாமலை அண்ணா. அது மறுக்க முடியாதுதான். அவர் அதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதுதான் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவ்வளவு டாக் கொடுத்தாரு. என்னதான் கோமாளித்தனமாக சாட்டையால அடிச்சுக்கிறது இது மாதிரி நிறைய அவர் பண்ணா கூட, எங்க அண்ணன் ஏதாவது பண்ணாரா? சாட்டையால் அடிக்கிறதா இருக்கட்டும், சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா இருக்கட்டும், அவர் வந்து அவர் அடிச்சுக்கல. ஆனா அவருக்காக மத்தவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தமிழ்நாடு நல்லாவே வந்து ஏன்னா எங்க அண்ணன் ஒரு இப்படி ஆட்டினாலே போதும் எல்லாரும் விட்டு போட்டுருவாங்க. இல்ல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, சொன்னா வேற மாதிரி ஆயிடும். அதனால நான் அவன் ஏன் சொல்லிட்டு மறுபடியும் ரீல்ஸ் பாக்குறேன். பின்ன வேற வேலை இல்லையே உங்ககிட்ட பேசுறதுக்கு, நான் வந்து ரீல்ஸ் ஆகுது நான் பாப்பேன். அது இல்ல, நீங்க எல்லாருமே எங்க அண்ணன் என்ன செய்யறாரு
என்ன பண்றாரு அப்படிங்கிறதுக்காக போனை யூஸ் பண்ணி ரீல்ஸ் பார்த்து அப்படி தெரிஞ்சுக்கிறீங்க. இல்ல எங்க வீட்லயே பவர் கட் கரண்ட் இல்ல, சரி ஆபீஸ்ல வந்து போட்டுக்கலாம்னு போட்டேன். இப்போ வந்து 90% இருக்கு, இதை வச்சு காலைல வரைக்கும் ஓட்ட முடியுமா? ஏன்னா நைட்டு 8 ஹவர்ஸ்லாம் கரண்ட் போயிடுது. அப்படியா? ஆமா. நீ இப்போ செக் பண்ணி பாருங்கக்கா. ஒருவேளை அதுக்கு காரணம் இந்த ஈபில இருக்காங்களா வேலை பார்க்குறவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சுக்க. ஓ, ஈபில இருக்கிறவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு பார்க்கணுமா? யாரா நீங்க அங்கிருந்தா வர்றீங்க? நம்ம தமிழ்நாடு தான். நம்ம தமிழ்நாடு தான். அதான் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரிஞ்சே நான் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த அக்கா தம்பின்ற உறவை வந்து முறிச்சுக்கலாம் நான் வந்து இருக்கிறேன். அக்கா நீ வந்து ஃபர்ஸ்ட் சின்ன தற்குறியா இருந்த, இப்ப அப்படியே பெருசா வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கிற. இப்ப நீ பெரிய தற்குறி, குண்டு தற்குறி ஆயிட்ட. அப்படி இல்லக்கா, உனக்கு தெரிய மாட்டுது. இப்ப நீ தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற. இங்க எந்த ஒரு ஆட்சியாவது யாராவது சொல்லுவாங்களா இங்க இருக்க மக்கள் வந்து என்னோட சகோதரன் சகோதரி அக்கா தங்கை பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி அக்கா அதெல்லாம் சொல்லக்கூடாதுக்கா. இல்ல நான் சொல்லல, அவங்க ரசிகை தான் சொன்னாங்க. நாங்க விஜய் அண்ணாவுக்கு தங்கச்சியா இருப்போம், அம்மாவா இருப்போம், அது அக்காவா வந்து இருப்போம், உணர்ச்சி- தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட இருப்போம்னு சொன்னாங்க. உணர்ச்சி வசத்துல பொண்டாட்டியா கூட இருப்போம்னு எப்படிடா வார்த்தை வரும்? யாரா நீங்கெல்லாம்? இதுக்கு தாண்டா நான் சொல்றேன், நீ வந்து தளபதி ஃபேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்து ஒரு 4 ஸ்டெப் இல்ல 40 ஸ்டெப் வந்து விலகி இருக்கணும்னு இதுக்காக தான் நான் சொல்றேன். அக்கா உனக்கு சொல்றேன் கேளு. டெல்லியில கூட காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அது மாதிரி இப்ப அண்ணாமலை அண்ணா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா இருக்கிறாங்க. இயக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த இயக்கம் வந்து கட்சியாக சரி, மாற யாரு வேணாலும் ஆரம்பிக்கட்டுக்கா. ஆனா அண்ணன் அடிச்சுக்க முடியாதுக்கா. 31 வந்து பார்க்கலாம் யார் யார் வர்றாங்க. அடுத்து தனுஷ் அவர்கள் இருக்காங்க, அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்கள் இதுல இருக்காங்க. இன்னொருத்தங்களை விட்டுட்டியே. யார் அது? லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்காங்க. ஆமா, அவங்க ஒரு மக்கள் இயக்கமா வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ பாப்போம் 2031 வந்து இன்னும் வந்து ஃபன்னா இருக்குமா இல்ல எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ராகவ லாரன்ஸ் கூட இப்போ அரசியலுக்கு வரப்போறாருன்ற டாபிக் இருந்துட்டு இருக்கு. ஆமா, அவங்க இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, கூடிய சீக்கிரம் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை திருச்சி தொகுதியில நிக்கலாம், இல்லைன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ல ராகவா லாரன்ஸ்ன்றதுனால இவங்க அண்ணாமலை கட்சியா அவங்கயும் வந்து போகலாம், வாய்ப்புகள் வந்து இருக்கு. எனக்கு புரியல. எனக்கு ஏதோ இப்ப தமிழக அரசியல புதுசா கட்சிகள் கிளைகள் தொடங்குற மாதிரி நிறைய பேர் கட்சி தொடங்க போறாங்க. பேசாம நானும் ஒரு கட்சியில போய் சேரலான் இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வந்து சேருங்க. நல்ல கட்சியா நல்ல இயக்கமா இருக்கணும், மக்களுக்கு உதவுற இயக்கமா இருக்கணும், மக்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள் வேணும் அதை பூர்த்தி செய்யற கட்சியா இருந்தா தமிழக வெற்றி கழகத்துல சும்மா ரீல்ஸ் மட்டுமே பாத்துக்கிட்டு ரீல்ஸ்ல ஆக ஓகோன்னு புகழ்ற ஒரு கட்சியில போய் நீங்க தமிழக வெற்றி கழகத்துல தாங்க போய் சேரணும். அப்ப அதான் அங்க தானடா இருக்கிற தம்பி, நீ போய் தனியா சேர போற? அதுதான் நானும் ரீல்ஸ் ஆட்சில இருந்து கொஞ்சம் மனசளவுல வந்து வெளியில கொடுத்துட்டேங்க. இன்னும் வந்து போயிட்டு அங்க களப்பணி எல்லாம் பண்ணல. உடம்பளவுல நீ இன்னும் ரீல்ஸ் வந்து கொடுக்கல. இல்ல களப்பணி போய் பண்ணணும். களப்பணி பண்ணல. ஓ சாரி என் வாய வேற இவன் கிளறான். சரி ஓகே, நம்ம இதோட இதை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம சரி அவங்க கேட்டலாம் என்ன அண்ணாமலையா விஜயன் கேட்டனால உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் எங்க அண்ணன் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து அறிவு சார்ந்து சொல்லணும் அப்படின்னா இவரை விட அவர் கொஞ்சம் பெட்டர், அதனால அவரை தான் சொல்லுவாங்க. சரி பார்க்கலாம், நம்ம அடிச்சுக்கணும், அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.